ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நம சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 15ஆம் நாள் 30/12/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் எண்ணுகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் நாம் அனுஷ்டிக்கின்ற விரதம், இந்த திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் ஏகாதசி விரதம். இன்றைய தினம் இந்த மார்கழி மாதத்து ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி திதி. இது வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக போற்றப்படுவது. சொர்க்கவாயில் ஏகாதசி என்று விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்று நள்ளிரவிலே சொர்க்கவாயில் திறக்கப்படும். இந்த சொர்க்கவாயில் ஏகாதசி என்கின்றதாகிய இன்றைய நாளிலும் விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் விரதமாயிருந்து விஷ்ணு ஆலயங்களிலே சென்று அங்கு நடைபெறுகின்ற பஜனைகள் பூஜைகள் அபிஷேகங்கள் வழிபாடுகள் ஆராதனைகளிலே கலந்து இறைவனுடைய திருவருளை எல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே மகாவிஷ்ணுவை வேண்டி இந்த வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். இந்த சொர்க்கவாயில் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று போற்றுகின்ற சிறப்போடு கூடியதாகிய இந்த சொர்க்கவாயில் ஏகாதசி உற்சவங்கள் நடைபெறுகின்ற விஷ்ணு ஆலயங்கள், குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணம் மன்னார் பண்ணை ஸ்ரீ வெங்கடேச வரதராஜ பெருமாள், பொன்னாலையிலே அமர்ந்திருக்கின்ற வெங்கடேச பெருமாள், அதேபோல துன்னாலையிலே வல்லிபுர ஆழ்வார் போன்ற இன்னும் பல ஆலயங்கள், இவ்வாறு இந்த சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறக்கூடியதாக இருக்கும். கொழும்பு தலைநகரிலும் தெஹிவளை நெடுமாறன் விஷ்ணு ஆலயத்திலே இந்த சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள், அதே போல கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலையிலே மட்டக்களப்பிலே இருக்கின்ற விஷ்ணு ஆலயங்களிலே இந்த சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள், ஒட்டி சுட்டான் பதியிலே இருக்கின்ற விஷ்ணு ஆலயத்திலே, இவ்வாறு இந்த பல இடங்களிலும் நாடளாவிய ரீதியிலே விஷ்ணு ஆலயங்களிலே இந்த சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் சொர்க்கவாயில் ஏகாதசி ஆராதனைகளில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய விசேஷ திரவிய ஹோம மகா யாகத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள்
அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.